சிக்கன் குழம்பு பண்ணலாமா? இது வந்து போன்லெஸ்ஸு, அதாவது பெரிய கோழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெரிய கோழி வாங்கியிருக்கேன். போன்லெஸ் சிக்கனு இது ஒரு 1/2 kg வாங்கியிருக்கேன். இதில் வந்து மஞ்சப்பொடி, உப்பு, லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன் நான். சரிங்களா? இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணலாம். என்னென்னு பார்த்துலாமா? 1.5 ஸ்பூனுக்கிட்ட தனியா, மிளகு 1 ஸ்பூனு, தனியா சீரகம் 1 ஸ்பூனு, ஏலக்காய் 2, 3 லவங்கம், பட்டை, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனு சோம்பு, கொஞ்சம் வரமிளகாய். இதை ஃபஸ்ட்டு அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதை சேர்த்து அரைச்சிக்கலாம். ஓகே, இந்த இதுக்கு அரைச்சிட்டோம் இல்லையா, இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஜாரில் வெங்காயம், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, அப்புறம் ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. சரிங்களா? தாளிச்சிடலாமா? இப்போது தாளிக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடான உடனே சோம்பு, பட்டை, லவங்கம், சரிங்களா? இதை மட்டும் போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. நல்லா ஒரு செகண்ட் பொரியணும். அரை வெங்காயம் மட்டும்தான் பொடியாக கட் பண்ணி அரைச்சிட்டு அந்த மசாலாவை சிக்கன் ஆட் பண்ணி ஒரு செகண்டில் நம்ம அரைச்ச மிளகாய் பச்சையாக அந்த மசாலாவையும் ஆட் பண்ணிடலாம். பயங்கரமாக இருக்குது இந்த மசாலா வாசனை, மசாலா ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்களா? ஓகே, தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு கொதி வரவும் மூடி போட்டு சவுண்டுக்கு வேக வச்சிடலாம். சிக்கனில் ஆல்ரெடி உப்பு போட்டதுனால பார்த்து போட்டுக்கோங்க. இது மாதிரி கொதிக்கிறதுல குக்கர் போட்டு மசால் வாசனை போனதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் இப்படி பிரிஞ்சு வருது இல்லைங்களா, இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவி இறக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.